ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா எவ்வளோ gift. இந்த giftக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்களும் ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க இப்பவே gift unboxing பண்ணலாம். சிண்டு, ஃபர்ஸ்ட் எந்த gift ஓபன் பண்ண போற? எந்த gift தெரியுமா? அதோ இருக்கே, இந்த gift தான். என்னடா இது வித்தியாசமா இருக்கு? இது பார்க்க சாக்லேட் மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் ஓபன் பண்ணு. இதுக்குள்ள என்ன இருக்க போகுது தெரியலையே, ஆனா ஏதோ வித்தியாசமா இருக்க போகுது. ஏன்னா இதோட ஷேப்பே வித்தியாசமா இருக்குல்ல, அதான் அப்படி சொன்னேன். டேய் சிண்டு, ஒருவேளை இது வாட்டர் கேனா இருக்குமோ? ஆஹா, இல்லடா இது வேற என்னமோ பச்சை கலர்ல இருக்குடா. என்னடா இது சோளம் மாதிரி இருக்கு? டேய், சோளம் எப்படா பச்சை கலர்ல இருந்திருக்கு? இது சோளம் இல்லடா. இல்லப்பா ஷேப் மட்டும் தான்ப்பா சோளம் மாதிரி இருக்கு. ஏய் சிண்டு, இத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது ஸ்லைம்டா. ராஜு அண்ணா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லைம்னா இது? ஆமா சிண்டு, ரொம்ப நாளா இந்த ஸ்லைமை தொட்டு பார்க்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு எப்படியாவது தொட்டு பாத்திர வேண்டியதுதான். ஏய் இனியா, பாத்தியாடி? இது கொழகொழன்னு ஒரு மாதிரி இருக்கு. ஆமா கீர்த்தி, ஜெல்லி மாதிரி இருக்கு. இழுத்தா நீளமா வருது. கீர்த்தி அக்கா, இது என்னக்கா கையிலேயே ஓட்ட மாட்டிக்குது? சிண்டு, இந்த ஸ்லைமோட ஸ்பெஷலே இதான்டா. நம்ம கையில ஒட்டவே ஒட்டாது. ஆனா Dressல பட்டுச்சு வெச்சுக்கோ, அப்படியே ஒட்டிக்கோண்டா. ஐ, இது இழுத்து இழுத்து விளையாடலாம் போலயே. சூப்பரா இருக்குக்கா, ரொம்ப ஜாலியா இருக்கும் போலயேக்கா விளையாட. ராஜு, இந்த ஸ்லைம் எதுக்குடா யூஸ் ஆகும்? இனியா, இது ஜஸ்ட் விளையாட தான்ப்பா யூஸ் பண்ண முடியும். இதை இழுத்து இழுத்து எந்த ஷேப்ல வேணாலும் வைக்கலாம் போலயே. நெக்ஸ்ட் gift எடுடா பாப்போம். என்ன gift எடுக்கலாம்? அது என்ன நீட்டா இருக்கு. இதையே எடுப்போம். ஓபன் பண்ணுடா சிண்டு, ஓபன் பண்ணு. என்னக்கா, என்னை விட நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க gift ஓபன் பண்ண. விட்டா நீங்களே எடுத்து ஓபன் பண்ணிடுவீங்க போலயேக்கா. ஏண்டா ராஜு, ஒருவேளை இது ஸ்டேஷனரி செட்டா இருக்குமோ? சிண்டுக்கு ஸ்டேஷனரி செட்லாம் ரொம்ப பிடிக்குமே. இது ஸ்டேஷனரி செட்டும் இல்லடா. ஏண்டா, பார்க்க இங்க் பென் மாதிரி இருக்கு, நீங்க என்னடான்னா ஸ்டேஷனரி செட்னு சொல்றீங்க? வாவ், ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன தெரியுமா? காலிகிராஃபி பென் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப காஸ்ட்லிப்பா. ஏய் சிண்டு, பாருடா, உனக்கு காஸ்ட்லியான gift வந்திருக்கு. அக்கா, இத நான் யூடியூப்ல பார்த்திருக்கேன்க்கா. இத வச்சு நிறைய டிசைன்ல எழுதுவாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும்க்கா. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? 3 வெரைட்டி இங்க் பென் இருக்கு, அப்புறம் கேட்ரேஜ் இருக்கு. வாங்க எல்லாத்தையும் ஒண்ணா செட் பண்ணுவோம். இப்போ அந்த இங்க் பென்னை எடுத்து அதுல கேட்ரேஜ போடுவோம். டேய் சிண்டு, பரவாயில்லையேடா, எல்லாம் தெரியுதுடா உனக்கு. ராஜு அண்ணா, கீர்த்தி அக்கா, இந்த பென்னை பாத்தீங்களா? எவ்வளோ பிரீமியமா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல பாக்க. ஃபர்ஸ்ட் ஒரு பென்னை எழுதி பாருடா. இப்போ பி எழுதுவோம். என்ன எழுதுறா? என்னோட நேம். டேய், அந்த ரெண்டாவது பென் எடுத்து எழுதி பாருடா. வாவ், அந்த இங்க் பென்னோட நிப்பு பாத்தீங்களா? எழுதும்போது எவ்வளவு அழகா விரியுது. அது மட்டும் இல்ல, எழுதுவும் ஸ்மூத்தா இருக்கு. பென்னை ஸ்ட்ரைட்டா வச்சு எழுதுனா இங்க் திக்கா வருது, திருப்பி வச்சு எழுதுனா இங்க் தின்னா வருது. சூப்பரா இருக்குல்ல? ஆனா அக்கா, மத்த 2 பென்னை விட இந்த பென் எவ்வளவு அழகா எழுதுது பாருங்களேன். நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க எழுதும்போது. ஏன்னா மத்த 2 பென்னை விட இந்த 3வது பென்னோட நிப்பு கொஞ்சம் பெருசு இல்ல, அதான் போல. காலிகிராஃபி பென் சூப்பர். சரி, நெக்ஸ்ட் கிஃப்ட்க்கு போலாமா? நெக்ஸ்ட் என்ன gift எடுக்கலாம்? இத எடுப்போம். அடே சிண்டு, இத பார்த்தா இதுவும் ஒரு பென்னு மாதிரியே இருக்கேடா. என்னடா உனக்கு பென்னே கிஃப்டா வந்துன்னு இருக்கு? ராஜு அண்ணா, இது பென்னுன்னு எப்படி கரெக்டா சொன்னீங்க? அறிவுனா உங்களுக்கு. டேய், என்னடா கீ செயின்லாம் வித்தியாசமா இருக்கு? அக்கா, லைட்ல எரியுதுக்கா, பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எவ்வளவு நேரம்டா அந்த பட்டனை அழுத்திட்டே இருப்ப? ஒரு பட்டனை ஒழுங்கா அழுத்த தெரியுதா? ஐயோ அக்கா, மியூசிக்லாம் வருதுக்கா. ராஜு அண்ணா, பாருங்களேன், இதுல கண்ணாடி இருக்கு, நாம ஃபேஸ கூட பாத்துக்கலாம் போல. சரி எழுதி பாரு, எப்படி இருக்குன்னு பாப்போம். பென்னு சூப்பரா எழுதுது. அந்த பென்சில்? பென்சிலும் சூப்பரா எழுதுது. அடுத்த gift ஓபன் பண்ணுடா. என்ன gift ஓபன் பண்றது? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. சரி, இந்த ரெட் கலர்ல ஏதோ இருக்கு, இதையே ஓபன் பண்ணுவோம். என்னடா தம்பி, கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த gift. ஆமாக்கா, பெருசா இருக்கு. டேய் சிண்டு, பைக்குடா.
yellow கலர் பைக்குடா. வாவ் வாவ் வாவ், எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, பேசிட்டே இருந்தா எப்படி? அந்த கவர் ஓபன் பண்ணு. டேய் சிண்டு, இந்த பைக்லாம் நீ ஓட்ட கூடாதுடா, நானே எடுத்துக்கிறேன். ஐ அஸ்கு புஸ்கு, ராஜு அண்ணா, இத நான் யாருக்கும் தர மாட்டேன். வாவ், வீல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாரு. ஃப்ரண்ட் பாருங்களேன், சூப்பரா இருக்கு. இனிமே நான் இந்த பைக்ல தான்ப்பா கடைக்கு போக போறேன். இதுக்கப்புறம் சிண்டுவ கையிலேயே பிடிக்க முடியாது போ. ஐ லவ் திஸ் பைக். நெக்ஸ்ட் gift ஓபன் பண்ணலாமா? இதை எடுடா. என்னடா இது, முட்டை மாதிரி இருக்கு. டேய், அது முட்டை இல்லடா, ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்கு. கலர் கலர் பெயிண்ட் மாதிரியே இருக்கு. அட கலர் கலர் பெயிண்டே தான். யாரா இந்த பெயிண்டை இவனுக்கு gift பண்ணது? இந்த பெயிண்டை வச்சு செவுத்துலலாம் அடிப்பானேடா இவன். அக்கா கவலைப்படாதீங்க, எங்க வீட்டு செவுரு ஃபுல்லா அடிச்சாச்சு. இப்போ உங்க வீட்டு செவுல தான் அடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கலரை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆஹா, ப்ளூ கலர் நல்லா தான் அடிக்குது. இப்போ ரெட் கலர், இப்போ yellow கலர். டேய், எல்லா பெயிண்டும் நல்லா தான்டா அடிக்கும். ஓகே, எல்லா பெயிண்டும் நல்லா தான் அடிக்குது. நாளையில இருந்து பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அடுத்த கிஃப்ட்டுக்கு போ. இந்த பெரிய gift தான். எப்பாடு, நானும் ரொம்ப நேரமா இது எப்போ ஓபன் பண்ணுவீங்கன்னு பார்த்துட்டே இருக்கேன்டா. பரவாயில்ல, இப்பயாவது ஓபன் பண்ணீங்களே. டேய் ராஜு, இந்த gift கொஞ்சம் பெருசா இருக்கு. இதுல என்ன இருந்தாலும் உனக்கு பாதி எனக்கு பாதி, ஓகேவா? சரி சரி, தரேன். அக்கா, அவெஞ்சர்ஸ் டாய்ஸ்க்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு எந்த ஷேரும் வேணாம், நீயே வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் யார் வரான்னு பாப்போம். அட, நம்ம அயன் மேன், வெரி பவர்ஃபுல் மேன் தான்ப்பா. மை ஃபேவரட் இது. சரி சரி, அடுத்தது எடு. மூஞ்ச பார்க்கவே முடியல. அடுத்தது யாரு? ஓ மை காட், இது தேனோஸ். மிகப்பெரிய கொடூர வில்லன்கா இது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுக்கு அவனே பரவாயில்ல. அக்கா, இதெல்லாம் ஜஸ்ட் காமிக்ஸ் கேரக்டர் தான்க்கா. அடுத்தது எடு. ஐ, இது எனக்கு பிடிச்ச ஸ்பைடர்மேன். ஸ்பைடர் வெப் கூட இருக்குக்கா. ஃபைனலி கேப்டன் அமெரிக்கா ஷீல்டோட இருக்கு. மை ஆல் டைம் ஃபேவரட். ஏய் சிண்டு, எனக்கு இந்த கேப்டன் அமெரிக்காவை மட்டும் கொடுடா ப்ளீஸ் டா. கேப்டன் அமெரிக்கா தானண்ணா? சரிண்ணா, இதுல என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் டா. நெக்ஸ்ட் gift எடுடா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் gift. சிண்டு, இது உன்னோட அண்ணன் ராஜு கொடுத்த giftடா. அப்படியா? சீக்கிரம் சீக்கிரம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னா. சீக்கிரம். பார்க்கவே பெருசா இருக்கேடா. ராஜு அண்ணா எனக்கு ஸ்பெஷலா தான் ஏதோ வாங்கி கொடுத்திருப்பாங்க. ஐ, ஸ்டேஷனரி செட். வாவ், எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் பாக்ஸ். ராஜு அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பிரிச்சு பாரு சிண்டு. பென்சில், ஸ்கேல், ஷார்ப்னர், ரப்பர் எல்லாம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. பாக்ஸ்ல பாத்தியாடா, கால்குலேட்டர்லாம் இருக்கு. சிண்டு, கணக்கு வேணா போட்டு பாருடா. ஆன் பண்ணியாச்சு. இப்போ என்ன போடலாம்? 3 × 2. ஐ, ஆன்சர் வந்துருச்சு. வாவ், சூப்பரா ஒர்க் ஆகுதுண்ணா இந்த கால்குலேட்டர். ராஜு, இப்படி ஒரு பாக்ஸ் உனக்கு எங்கடா கிடைச்சது? அதெல்லாம் சொல்லக்கூடாது, ரகசியம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், எனக்காக இவ்வளோ வெரைட்டியா இத்தனை gift கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது தம்பி. சரிக்கா, சொல்லல. டேய் சிண்டு, இந்த ராஜு வாங்கி தந்த ஸ்டேஷனரி செட் உங்க மாமா ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரே, அந்த ஸ்டேஷனரி செட் மாதிரியே இருக்குல்ல? மாமா வாங்கிட்டு வந்த gift-ஆ? அட ஆமா, அதே gift தான் இது. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாங்களே. ஓடுறா ராஜு, ஓடுறா. ஏய் அண்ணா, நில்லுடா. என்னைய ஏமாத்துறியா நீ? காப்பாத்துங்க.